ஏவா உனக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு வேற இடம் கிடைக்கலையா? வீட்டுல அண்ணா அப்பா திட்டுவாரு, ரோட்ல அண்ணா கூட்டம் கூட, அதனாலதான் பொட்லி ஆடுறாங்க அம்மா. என்னங்க என்ன கரெக்ட்? இந்நேரம் ஏதாவது நடந்திருந்தா என்ன ஆவறது? அதான் சரியான நேரத்துல வந்து காப்பாத்தீங்களே. சரிதான் சரிதான். உங்க பேர் என்ன? பரவாயில்ல சொல்லு. மாறன். ஓ பியூட்டிஃபுல் நேம். கரெக்ட். ஸ்டார்ட் ஆயி போச்சு. என்னடா இனிமேல் என்னடா ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் முழுகிற மாதிரி சைலண்டா பாத்துக்க வேண்டியது. அப்புறம் ஊர் என்ன பேர் என்ன? உண்மை முதலாக பார்த்த போது நீ என்ன நினைத்தாய்? இதெல்லாம் சினிமா வாழ்க்கையில நடக்கிறது தானே சினிமாவில காட்டுறாங்க. அதெல்லாம் முன்ன. இப்போ சினிமாவில் என்ன நடக்குதோ அதத்தான் வாழ்க்கையில கடைபிடிக்கிறாங்க பொம்பளைங்க. அப்ப நான் வேணும்னே தண்ணிக்குள்ள விழுந்தேன்னு சொல்றீங்களா? அதென்னமோ யாருக்கு தெரியும். அப்படி இல்ல இல்லைங்க, நானும் வேணும்னு தண்ணியில விழல, நீங்களும் நான் விழுவேன் இந்த பக்கம் வரல. ஆனா இப்படி நடக்கிற எதிர்பாராத சந்திப்புல தாங்க என்னென்னமோ ஏற்படுது. தோட்டக்காரன் உள்ள ஐயா இருக்காரா? என்னப்பா சொன்ன? நான் என்ன தோட்டக்காரனா? என்ன பார்த்தா தோட்டக்கார மாதிரியா தெரியுது? நீங்க செய்யற வேலையை பார்த்து. ஆமா, இந்த காரை யார் ஓட்டிக்கிட்டு வந்தது? நான் தான். அப்போ உன்ன டிரைவர் சொல்லிடுறதா? என்ன மன்னிச்சிடுங்க. இங்க முதலாளியும் நான் தான், தொழிலாளியும் நான் தான். அப்போ நீங்க தான் ராஜரத்னம் பிள்ளையா? ஆமா, நான் தான் மாறேன். மெட்ராஸ் உங்க ஃப்ரெண்டு மிஸ்டர் மேகநாதன் ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? எப்பா இந்தலா பண்ற? மேகநாதனும் நானும் உயிருக்கு உயிரான நண்பர்கள். என்ன பண்றது, அவன் பொல்லாத வேலை உலகார்னா மாறி ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். அவரை பத்தி தான். ஆமா. ஏன் சார், அவர் உங்களுக்கு ஒரு பிளான் கொண்டு அனுப்பிச்சாருங்களா? ஆமா, அத பத்தி நீ ஏன் கேக்குற? ஒண்ணுமில்ல, எல்லாம் நல்லதுக்கு தான். என்னங்க மணி 3 ஆகுது, இன்னும் சாப்பிடலன்னா எப்படிங்க? ஆமா ஆமா, வாங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். வாட்ச்மேன், வாட்ச்மேன், ஏய் வாட்ச்மேன், வாட்ச்மேன். யாருங்க? நான் ஒண்ணும் வாட்ச்மேன் இல்ல. வாட்ச்மேன் இல்லையா? அப்ப வெளிய போங்க, நாங்க தங்கணும். யாருங்க? நாங்க வாடகை கொடுத்துட்டு ஏங்க வெளியே போகணும்? நீங்களே போங்க. வீட்டை கட்டி விட்டுட்டு நாங்க வெளியே போகணுமா? அப்படி கண்ணிடி. யோ, இவ யாரு தெரியுமா? துப்பாக்கி பையன். இந்த வீட்டுக்கே சொந்தக்காரி இவதான். நாங்க கொடுத்த வாடகை தீர்ற வரைக்கும் நாங்க தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க. வீட்டுக்காரங்க வந்தா வாடகைக்காரங்க வெளியேறி போகணும்னு ரூல்ஸ் எழுதி வச்சிருக்குமே, படிக்கலையா? அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்காம வாடகை பணத்தை திருப்பி வாங்கிட்டு போங்க வெளியே. யாருங்க? என்னங்க குளிர் ஆட்டுது, இந்த ராத்திரில எங்க போய் படுக்கிறது? அப்ப நாங்க எங்க படுக்கிறது? உங்களுக்கு இஷ்டம்னா நீங்களும் இங்கேயே படுத்துக்கலாம். ஷட் அப். வாட்ச்மேன், வாட்ச்மேன், வாட்ச்மேன். ஏயா வீட்டை திறந்து போட்டுட்டு ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? வாடகைக்கு விட்டு தாங்க போனோம். எங்க போயிருந்தீங்க? சைபர் 7 காலேஜ் சினிமாவுக்கு போயிட்டு வரோம். சரி சரி, முதல்ல அவளை வெளியே அனுப்பு, இல்ல ஒன்ன வேலையை விட்டு அனுப்பிச்சிருவேன். ஐயோ சார் சார். சரி சரி, கவலைப்படாத. நாங்க கொடுத்த வாடகை போனாலும் பரவாயில்ல, இந்த வெராண்டாவிலேயே படுத்துக்கிறோம். வெராண்டாவிலே படுத்துக்க கூடாது, வேணும்னா போய் கார் ஷெட்ல படுத்துக்கங்க. யாருங்க? என்னங்க இது அநியாயமா பேசுறீங்க? போய் படுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? சுட்டுருவீங்களா? போக வெப்பம். அடியே, அவங்க சாமான எடுத்து கார் ஷெட்ல போடுங்க. கண்டிப்பா ஐடியா அப்படியே சொல்லுங்க. யாருங்க? நீங்க தாங்க. அப்படிங்க நல்ல வேலை போயிடுச்சு. பயப்படாம படுங்கடி. ஐயோ, நான் இங்க படுக்க மாட்டேன்டி. ஆமாண்டி, எனக்கு பயமா இருக்கு. நானும் வெளியவே போய் படுத்துக்கிறேன்.
போறவங்க போகட்டும், நம்ம இங்கே படுப்போண்டி. ஓ ஏ உட்காருங்க தம்பி, முதல்ல காஃபி சாப்பிடு. நீங்க சாதாரணமா இருக்கிறீங்களே, யாருங்க உங்களுக்கு குளிரவே குளிராதா? இந்த ஊர்ல இருக்கிறதுனால குளிரதில்ல, எல்லாம் பழக்கம் ஆயிடும். நான் மெட்ராஸ் மேகநாதம் பிள்ளையுடைய மகன் மிஸ்டர் ராஜரத்னம் பிள்ளையை பார்க்கணும். ஏ, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க, எங்க அப்பாவுடைய ரகசியம் ஒண்ணு அவருக்கு தெரியும். அது விஷயமா அவரை இப்ப பார்க்க முடியாது, நீங்க இங்க இருந்து போகலாம். எது? என்னங்க என்னங்க என்னங்க, நான் அவசியம் அவரை பார்த்து பேசி ஆகணும். அதுக்கு என்னப்பா செய்ய சொல்றீங்க? அவர் இப்ப இங்க கிடையாது. அம்மா, நீங்க நான் அவர் மனைவிதான். நீங்க போங்க வெளியே. நல்ல வேலையா போச்சு. நான் வேற யாரும் இல்ல, எங்க அப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் உங்க கணவர். அதுக்கு என்ன இப்போ? பெருமாள், இவங்களை முதல்ல வெளியே அனுப்ப. என்ன நினைக்கிறேன்? காஃபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் மேட்டரை ஓபன் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். யாரது? யாரது? Who is that? Danger. பார்த்து. ஓ, நீங்க தானா? ஓஹோ, நீங்க தானா? நீங்க தானா? பொம்பளை கண்டு ஏன் இப்படி பயப்படுறீங்க? பொம்பளை நீ? Shut up, மிஸ்டர். நீங்க தானே எங்க அம்மாவை பார்க்க வந்தீங்க? நாங்க உங்க அம்மாவை பார்க்க வந்தோம். நீங்க தானே சாயந்தரம் எங்க வீட்டுக்கு வந்தீங்க? உங்க வீடு? ராஜரத்னம் பிள்ளை வீடு. அங்க இருந்தவங்க தான் எங்க அம்மா. உண்மையாவா? இருக்குண்டா, அதான் அம்மா வார்த்தையில சுட்டாங்க, பொண்ணு துப்பாக்கியில சுடுது. ஷூட்டிங் ஃபேமிலியா இருக்கும். I say shut up. இத சொல்லதான் இந்த ராத்திரில வந்தீங்களா? Excuse me, மிஸ்டர். எங்க அம்மாவை தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தான் அவங்க அப்படி நடந்திருக்காங்க. அப்படின்னா? யாரோ ஒரு அயோக்கியன் 2 நாளைக்கு முன்னே எங்க அப்பாவை தேடி வந்தான். அவனை பார்க்கும் போதே எனக்கு நல்லவனா தெரியல. அவன் கூட அதிக நேரம் எங்க அப்பா ரகசியமா பேசிக்கிட்டு இருந்ததை சந்தேகப்பட்டு அது என்னன்னு கவனிச்சேன். 3 கிழிக்கப்பட்ட பிளான் பீஸ்ல எங்க அப்பா கிட்ட இருக்கிறது போக மற்ற 2 எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியுமோ. முயற்சி பண்ணி 3 ஒன்னா சேர்த்தா கோடி ரூபாய் கிடைக்கும், அதுல நம்ம பங்கு பிரிச்சுக்கலாம்னு ஆசை காட்டினான். அவனுடைய ஆசை வார்த்தையில எங்க அப்பா மயங்கிடுவாருன்னு நான் முதல்ல நினைக்கல. கடைசியா நானும் எங்க அம்மாவும் என்ன சொல்லியும் கேட்காம எங்களை தூக்கி எரிஞ்சிட்டு அவர் போனதை நினைச்சு பார்த்தா அதுக்கு காரணமா இருந்து அவனை சுட்டு தள்ளணும் போல இருக்கு. அவன் யாரா இருக்கும்? கொளுத்துறவன் யாரா இருந்தான்? குடிசை எரிஞ்சு போச்சு. அவங்க அப்பா மனசுல கெட்டெண்ணம் பதிஞ்சு போச்சு. இனி வெற்றி அவருக்கா இருந்தாலும் சரி, நமக்கா இருந்தாலும் சரி, போராட்டம் தான். தம்பி, என் நிலைமையில இருந்து நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலப்பா. என் பையன் தவறு செய்தா எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன், அவரே தவறு செய்தா நான் யாருகிட்ட சொல்ல முடியும்பா? அம்மா, மனிதனுக்கு சபலம் ஏற்பட்டது சகஜம்தான். அதுல அவர் மட்டும் என்ன விதிவிலக்கா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவர் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு திருத்தி உங்ககிட்ட கொண்டு ஒப்படைக்கிறேன். அதுக்காகத்தான் நானும் அவரோட புறப்பட்டேன். அப்பாவை ஒரு கை பார்த்துடுறேன். போடா பைத்தியம், அவங்களோட சேர்ந்து உன்னால கஷ்டப்பட முடியாது. உனக்கு எதுக்கு இந்த ஆசையெல்லாம்? நீ போக வேண்டாம். நான் வேண்டாமா? ஆமா, வேண்டாம். இப்படி எல்லாம் ஷூட் பண்ணா கூட்டிட்டு போயிடுவோமா? ஏன் கூட்டிட்டு போக மாட்டீங்களா? தம்பி, எதுவும் சொல்லிடாதீங்க. என்னம்மா நீங்க? உங்களுக்கு தெரியாது தம்பி, நஷ்டம் இதோட போகட்டும். பத்திரமா அவனையும் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. இல்லன்னா எங்க உருப்படியா ஒரு சாமான் தேராது. அம்மான்னா அம்மா, நல்ல அம்மா. பையன்னா பையன், போக்கிரி பையன். இந்தரா, இது வேற உன்னதா, பாப்பலாம். ஏமா, சோமசுந்தர சாஸ்திரி இப்படி தானே? ஐயோ, பைத்தியம் பைத்தியம், எனக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த ஆத்த தான் எங்க அப்பாடி அப்படியே புடிங்கி விட்டாங்க. இது போய் எங்க? அப்பாடி அம்மாடி, சோமசுந்தர சாஸ்திரி இப்ப எங்க இருக்கிறாரு? சுடுகாட்டுல. என்ன? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்படியே செத்து போயிட்டாரு. உண்மையாவா? எனக்கு போய் சொல்லவே தெரியாது. சத்தியமா மாமா செத்து போயிடுச்சேன். வந்து சுடுகாட்டுக்கு பொம்னாட்டி எல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னாலும் இல்லையா, நான் என்ன பண்ணேன் தெரியுமா? வேஷ்டி சட்டை எல்லாம் போட்டு ஆம்நாட்டியோட ஆம்நாட்டியா சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். அதுக்கிட்ட சோமசுந்தர சாஸ்திரிக்கு பிள்ளைங்க யாரும் இல்லையா? உண்டு. அப்ப
இன்னைக்கு தாலி கட்ட போறான். அம்மாடி இப்ப அவன் எங்க இருக்கிறான்? அடுத்த தெருவுல 8ஆம் நம்பராத்துல ரூம் எடுத்துட்டு இருக்கான். இப்ப அவன் அங்க இல்ல, இன்னும் 2 நாள் வச்சுதான் வருவான். அம்மாடி அவன் எங்க போயிருக்கிறான்? அம்மாடி ஐயோ 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 கூத்து தெருக்கூத்தாட போயிருக்கான். ஆயேலோட்டும் பெண்ணே, ஆயேலோட்டும் பெண்ணே, ஆவியே 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 என் அருளிய சஞ்சிரியே மன்மரன் என்றும் பாவிய மலர்கணையை தூவிய வாட்டுறான் கண்ணே. ஆயேலோட்டும் பெண்ணே பெண்ணே பெண்ணே. வள்ளி கொஞ்சம் தள்ளி நில்லு, நான் என் மான தேடுறேன். என்னையா இது மானத்தேர்னு சொல்லிட்டு என்னைய சுத்தி வரைய? என் அண்ணன்மாரங்க பார்த்தா உன் தோலை உரிச்சிடுவாங்க. சீ, உன்னையே பார்க்க சகிக்கல, உங்க அண்ணன்மார நான் ஏன் பாக்குறேன்? ஐயா பர்வதம் யாரியா? அறிவு இருக்காயா உனக்கு? இதுல யாரையா பருவதம்? இதாயா பருவதம்? உனக்கு ஒரு தந்தி வந்திருக்கு. கண்டியா? அப்போ வேடன் வேடன் இத படிச்சு சொல்ல. தந்தி 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 பியூனாயா? முந்தி பிந்தி தந்தி கொடுத்துருக்கியா? இத கூட இப்பதான் கொடுக்கறதா? இப்பதானே வந்துச்சு. என்னங்க அது? ஒண்ணு இல்லம்மா, ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருக்கான்ல உங்க அப்பன், அவன் செத்து புட்டான். என்னது 60 வயசு கூட ஆகல அதுக்குள்ள போயிட்டாரா? தபால் ஆபீஸ்ல பொய்யா சொல்லும். அதானே. அப்பா என்ன விட்டு போயிட்டியா? கோதுமை ரொட்டியா, குருமா கறி குழம்பா, நீ வாழ திரும்பியா? சரி சரி, போனவரை பத்தி என்னப்பா? அப்பா கையெழுத்து குடி, அவனை குடி, அவனை குடி. யோ, அவன் கை நாட்டு அவன்கிட்ட போய் கையெழுத்து கேக்குறியா? யார் யாரோ குடி குடிங்கிற, அவன் பாட்டுக்கு மதையான மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறா, வண்டியே போயிட்டா, அப்புறம் எப்படியா நாடகம் போடுறது? நாடகம் கிடையாது எப்பங்கய்யா. கூட்டத்தில் நிறைய பொம்பளைங்க வந்திருக்காங்க. பொம்பளைங்க? ஆமா. நம்ம நாடகத்துக்கு? ஆமா. அதுல ஏதாவது ஒண்ணு வண்டிக்கு தேர்மானம் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? அவங்களே கேட்க போறியா? ஆமா. கேட்கறதுக்கு முன்னால வெறுங்காலோட இருக்காங்கன்னு பார்த்து அப்புறம் கேட்க. எவன்டா 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 மேக்கப்? எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரிஞ்சது? இது தெரியறதுக்கு இது இருக்கானே. டேய் கூடுவாஞ்சேரி, நீ தான்டா வள்ளி? ஐயோ நானா? நல்லா பார்த்து சொல்லுங்க. என்னடா நான் வேற போது நீ வள்ளி போட்டா என்ன? கொஞ்சம் உயரமா இருக்கிற, பரவாயில்ல, கொஞ்சம் குனிஞ்சாப்ப நடந்துக்க, சரியா போயிடும். என்னங்க இது? நானே நார்தர் நானே வள்ளியா? போட்டா என்ன? வேடனும் நானே, விருத்தனும் நானே, அதே மாதிரி தான் நார்தர் நீயே, வள்ளி நீயே. யோ சொன்னா கேளியா, முதல்ல ஒரு உப்பு காய் எடுத்து இந்த சந்தனத்தெல்லாம் தேய்ச்சி எடுத்துறியா? பாருங்க, கைய காமிங்க, கல்லு இருக்குதா? அதுக்குள்ள என்னங்க அவசரம்? உட்காருங்க, நாடகம் நடத்தத்தான் போறோம். இது பாருங்க, வள்ளி இல்லாம தான் சிரமப்பட்டு இருக்கோம். வள்ளி வேஷத்தை இவனை போட சொன்னா போட மாட்டேங்கிறான். இந்த முகத்துக்கு என்னங்க? நாங்க அதுக்காக வரலைங்க, உங்களை பாக்குறதுக்கு தான் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கோம். மெட்ராஸ்ல ப்ரோக்ராம் வேணுமா? யோ முதல்ல இங்க நாடகம் நடத்திட்டு அப்புறம் மெட்ராஸ். யாரையும் அதுக்குள்ள ப்ரோக்ராம் வச்சுட்டா நீ ஓட்ட? வள்ளிங்க நான் ஆசைப்பட்டு இருக்கிறேன். சொன்னா கேளியா, தயவு செய்து போடியா, போடையா. இது பாரு, இந்த நாடகத்துல நல்லா நடிச்ச, அடுத்த நாடகத்துல உனக்கு படம் நீங்க இருக்கீங்க, அவ்வையார் வேஷம். ஒண்ணும் கவலைப்படாத, கடைசி நேரத்துல கழுத்து இருக்காது. இது பாரு, ரொம்ப சுலபம். ஆயலோட்டும் பெண்ணே, ஆயலோட்டும் பெண்ணே, சோ 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 சோ. நிச்சயம் கல்லடிதான். ஏங்க இது வள்ளி பாடுற பாட்டா? நீங்க பாடுறது இல்ல? ஐயோ ஆமா, வள்ளி என்ன பாட்டு பாடுறா? ஏங்க என்ன பாட்டு? ஓஹோ, நீங்க வந்தவரா? நீங்க தானே மிஸ்டர் அப்பு? நான் தான் அந்த பாவி. அப்ப நீங்க கூத்த முடிச்சிட்டு வாங்க. எங்க கூத்து முடிகிற வரைக்கும் நான் உயிரோட இருக்க மாட்டேன் போல் இருக்க. அதுக்கு இல்ல, உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். என் கூட உங்களுக்கு என்ன பேச்சு? அதாவது எங்க அப்பா உங்க அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். குடுவாஞ்சேரி யார கேட்டான்? ஏன் வேட்டி கட்டின? நாராயண நாராயண நாரதரே நமஸ்கரிக்கிறேன், நமஸ்கரிக்கிறேன் நாரதரே. நாராயண நாராயண. வெற்றி வேலனுக்கா இந்த கதி? வெற்றி வேலனுக்கா இந்த கதி? திருமுருகனுக்கா இந்த கதி? திருமுருகனுக்கா இந்த கதி? பரிதாபம் பரிதாபம். நாரதரே, இந்த வள்ளியுடைய சங்காத்தமே எனக்கு தேவையில்லை, நான் வருகிறேன். ஐயோ முருகா, அப்படி சொல்லக்கூடாது. என் சபதம் என்ன ஆவது? வேடனாக சென்று தோல்வியுற்றீர். வேடனாக சென்று தோல்வியுற்றீர். விருத்தனாக சென்று பாருமே. விருத்தனாக சென்று பாருமே. விருத்தன் என்றால் கிழவர். கிழவர்
கிழவர் பாடமே படிக்காம உள்ள வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். ஏங்க அந்த திடீர் வள்ளி உங்க ஒய்ஃப் தானே? Shut up. நான் ஒன்னும் அவருடைய wife இல்ல. What is this? You are keeping quiet when he is saying wife. சாரி மேடம். ஐயோ, அவர் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. நான் தான் தெரியாதனமா ஏதோ கேட்டு தொலைச்சு விட்டேன். இவங்களும் உங்களை மாதிரி தான். எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் டாட்டர். அடே, நம்ம 3 பேருடைய அப்பாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கிய நண்பர்கள். என்னமோங்க சமயத்துல நீங்க செஞ்ச உதவிக்கு நான் பதில் உதவி கண்டிப்பா செஞ்சே தீரணும். உட்காருங்க. என்ன விஷயமா நீங்க என்ன தேடி வந்தீங்க? விஷயத்தை சொல்லுங்க. அதாவது எங்க அப்பா ஒரு முக்கியமான பிளான உங்க அப்பா கிட்ட கொடுத்து வச்சிருந்தாரு. அது இப்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுது. ஆமாங்க, எப்படியாவது நீங்க அதை தேடி எடுத்து கொடுக்கணும். சரி, இருந்தா கொடுத்துடலாம். இருக்கிறது கொஞ்சம் சந்தேகமாச்சே. இல்லாம போகாதுங்க. ஏன்னா அது எவ்வளவு முக்கியம்னு உங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். முக்கியமான விஷயம்னா அது அவரோட அறையில தான் வச்சிருப்பாரு. ஆனா இப்ப வீடு எங்க மாமன் பேர்ல தானே இருக்குது. இருந்தா என்ன, அங்க போய் தேடுவோம். தேட விடுவானா அந்த கஞ்ச பைய? எங்க அப்பா எங்க மாமன் கிட்ட கடன் வாங்கினது கொஞ்சம் பணம் தான். அதுக்கு அந்த பைய வட்டிக்கு மேல வட்டியா போட்டு போட்டு வீடு வாசல் எல்லாத்தையும் முடிக்கிட்டானே.